மொழியாம் எனது அன்னை தமிழ் மொழியை வணங்கிய முதற்கண் வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாடு விடுதலை பெறுவதில் எத்தனையோ பேர் போராடி இருந்தாலும் அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் வ. உ. சிதம்பரனார் ஆவார். இந்திய விடுதலைக்காக தன்னை மெழுகுவர்த்தி போல் ஊற்றிக் கொண்டவர். இவரை கப்பலோட்டிய தமிழர் என்று மற்றோராலும் பாராட்டப்படுவார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்னும் இடத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் தந்தையார் உரகநாதர், தாயார் பரமாயி அம்மாவின் மகனான வ. உ. சிதம்பரனார் தனது பள்ளி படிப்பை தூத்துக்குடியில் உள்ள செயின்ட் சேவியர் என்னும் பள்ளியில் தொடங்கினார். 1905ஆம் ஆண்டு சட்டப்படிப்பை பயின்று வழக்கறிஞராக பணிபுரிந்தார். வழக்கறிஞர் தொழில் மிகவும் புகழை தேடித் தந்தது. இந்திய நாட்டுக்கு வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயரிடம் சிக்கி தவிப்பதை அவரால் பொறுக்க முடியாமல் அவர்களை எதிர்த்து போராட முன்வந்தார். சுதந்திர வழிகாட்டியான திலகரிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டார். ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டுமென்றால் அந்நிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்ற கொள்கையின்படி அந்நிய துணியை எரிக்கும் போராட்டத்தை நடத்தினார். நாவாய் சங்கம் தொடங்கினார். பல்வேறு கூட்டங்கள், பத்திரிகை வாயிலாக விடுதலை உணர்வை வளர்த்தார். ஆங்கிலேயர்களின் முகத்திரையை கிழிக்கும் வண்ணமாக வ. உ. சிதம்பரனார், பாரதி, சிவா ஆகியோர் ஒன்று சேர்ந்து தீவிரவாதத்தினை ஆதரித்தனர். ஆங்கிலேயர்கள் தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் கப்பல் ஓட்டி கொள்ளை லாபம் அளித்தனர். கடல் வணிகம் முழுவதும் ஆங்கில வெள்ளையரிடம் இருந்தது. இந்திய வணிகர்கள் மிகவும் இடையூறுற்றனர். இந்த நிலையை கண்டு சிதம்பரனார் எதிர்கொண்டது மட்டுமல்லாமல் செயலிலும் இறங்கினார். ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் ஓட்ட எண்ணினார். சுதந்திர வழிகாட்டி திலகருடன் இணைந்து லாவோ காலியா என்ற 2 கப்பலை வாங்கினார். 1906இல் சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவினார். தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் கப்பல் ஓட்டினார். நமது வணிகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆங்கிலேயரின் வணிகம் தளர்ந்தது. இதனால் கோபம் கொண்ட ஆங்கிலேயர்கள் குறைந்த செலவில் வேண்டுமென்ற வணிகம் செய்து பொருள் இழப்பை வ. உ. சிக்கு ஏற்படுத்தினர். வ. உ. சி கப்பலை வாங்கிட முனைவந்த ஆங்கிலேயர்கள் வ. உ. சி வளைத்த வலையில்